இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய சுற்றுலா தலங்களை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டமாகும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து 2020 ஏப்ரல் 7ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இதில் குத்தாலம், முன்பு மாயவரம் அழைக்கப்பட்ட மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடின்னு 4 வட்டங்கள் உள்ளன. இந்த மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு 1172 சதுர கிலோமீட்டர் ஆகும். மக்கள் தொகை 9,50,435 இருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 782 பேருங்கிற விகிதத்தில் இங்க மக்கள் வாழ்றாங்க. இந்த மாவட்டத்தோட நிர்வாக தலைநகராக மயிலாடுதுறை உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. கிழக்கே பூம்புகார் மற்றும் வங்காள விரிகுடா கடல், வடக்கே கடலூர் மாவட்டம், தெற்கே திருவாரூர் மாவட்டம், தென்கிழக்கே காரைக்கால், வடக்கே அரியலூர் மாவட்டம் இதோட எல்லைகளாக இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியையும் சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார்னு 3 சட்டமன்ற தொகுதியிலையும் உள்ளடக்கியதா இருக்கு. மக்களோட முதன்மை தொழிலாக விவசாயம், உப்பளம் மற்றும் மீன்பிடி தொழில் இருக்கு. நகரோட முக்கிய சுற்றுப்புற ஊர்களான குத்தாலம், மங்கைநல்லூர், வைத்தீஸ்வரன் கோவில், செம்பனார் கோவில் உள்ளிட்ட சிறுநகர மக்களும் அப்பகுதிகளை சுற்றியுள்ள கிராமப்புற மக்களும் வேளாண்மையே முக்கிய தொழிலாக கொண்டிருக்காங்க. காவிரியில் நீர்வரத்து இல்லாத போதும் நிலத்தடி நீர் கை கொடுக்கறதால டெல்டா வட்டாரத்தில் இன்னமும் முப்போகம் விளையக்கூடிய பகுதியாக இந்த மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டம் நல்ல தரமான சாலைகளால் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மாவட்டத்துக்கு எளிதில் போயிட்டு வர முடியும். மேலும் மயிலாடுதுறை சந்திப்பு ரயில் நிலையம் மூலமாக சென்னை, எழும்பூர், தஞ்சாவூர் ரயில் நிலையங்கள் நல்லபடியாக இணைக்கப்பட்டிருக்கு. அதனால நல்ல ரயில் வசதியும் இந்த நகருக்கு இருக்கு. இந்த நகரத்தோட முக்கிய ஆறா கொள்ளிடம் ஆறும் காவிரி ஆறும் இருக்கு. விடுதலை போராட்ட வீரர் வாஞ்சிநாதனுக்கு பயிற்சி அளித்த நீலகண்ட பிரம்மச்சாரி, குன்றக்குடி அடிகளார், சுதந்திர போராட்ட வீரமங்கை தில்லையாடி வள்ளியம்மை, தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற எம்.கே. தியாகராஜ பாகவதர், திரைப்பட இயக்குனரும் நடிகருமான டி. ராஜேந்தர், திரைப்பட இயக்குனர் கே. கோபாலகிருஷ்ணன், மல்லியம் ராஜகோபால் ஆகியோர் இம்மாவட்டத்தில் பிறந்தவங்கள குறிப்பிடத்தக்கவங்களா இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பலவிதமான சிறப்புகளை கொண்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல சுற்றுலா தலங்களையும் வழிபாட்டு தலங்களையும் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவேரி பூம்பட்டினம்னு சொல்லப்படுற பூம்புகார் சீர்காழி தாலுக்கால இருக்கு. இங்குதான் காவிரி ஆறு கடலோட கலக்குது. காவிரி ஆறு கடல்ல புகக்கூடிய இடங்கிறனால இது காவிரி பூம்பட்டினங்கிற பெயர் பெற்றது. புகார் நகரனும் தமிழ் இலக்கியத்தில் இது போற்றி சொல்லப்படுது. இந்த ஊரு மயிலாடுதுறையிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த நகரம் பண்டைய தமிழகத்தில் இருந்த சோழர்களோட முக்கிய துறைமுக நகரங்கள்ல ஒன்னா இருந்தது. இந்த நகரம் முற்கால சோழர்களோட தலைநகராகவும் விளங்குச்சு. இங்கு கடலுக்குள்ள மூழ்கி போன பிரம்மாண்டமான கட்டிடங்கள், கப்பல் கட்டும் தளங்கள், உப்பளங்கள் ஆகியவை இங்கு சுத்தி பார்க்கக்கூடிய இடமா இருக்கு. அடுத்ததா தரங்கம்பாடி. முற்காலத்துல தரங்கம்பாடி முக்கிய துறைமுகமா விளங்குச்சு. வங்கக்கடலோட கிழக்கு கடற்கரையோரத்துல மயிலாடுதுறைக்கு தென்கிழக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கக்கூடிய தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை அழகும் சிறப்பும் வியப்பும் கொண்ட இடமா இருக்கு. இது சுற்றுலா பயணிகள் தவறாம பார்க்க வேண்டிய இடமா இருக்கு. அடுத்ததா வைத்தீஸ்வரன் கோவில். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர் ஆகியோரால் பாடப்பட்ட சிவத்தலமாகும். மேலும் இது நவகிரகங்கள்ல ஒன்றான செவ்வாய் பகவானான அங்காரகனுக்கு கோவிலாகவும் இது இருக்கு. இந்த கோவில் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் செல்லும் இடமா இருக்கு. அடுத்ததா சீர்காழியில் இருக்க பிரம்மபுரீஸ்வரர் சட்டைநாத சுவாமி கோவில். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவராலும் பாடப்பெற்ற தலமா இருக்கு. இந்த தலம் சம்பந்தரோட அவதார தலம்னு சொல்லப்படுது. தேவார பாடல் தலங்கள்ல காவிரி வடகரையில் அமைஞ்சிருக்கிற 14வது தலம் இது ஆகும். மயிலாடுதுறை மற்றும் சிதம்பரம் இடையேயான பிரதான சாலையில சீர்காழி அமைஞ்சிருக்கு. இங்கதான் சட்டைநாத சுவாமி கோயில் இருக்கு. இந்த சட்டைநாத சுவாமி கோயில் அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் சிற்பங்கள் உள்ள இடமா இருக்கு. இந்த கோவில் குளக்கரையில தான் திருஞான சம்பந்தருக்கு உமையன்னை பால் கொடுத்து அருளினார்னு சொல்லப்படுது. அடுத்ததான் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில். மூவர் பாடல் பெற்ற தலமா இது இருக்கு. காவிரி தென்கரை தலங்கள்ல 47வது தலமாவும் இருக்கு. இந்த தலத்துல மார்க்கண்டேயனை யமங்கிட்ட இருந்து இறைவன் காத்தாருங்கிறது நம்பிக்கை. இந்த தலம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில மயிலாடுதுறையிலிருந்து 23 கிலோமீட்டரிலும் சீர்காழியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம். இது மயிலாடுதுறையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடியில் உள்ளது. இந்திய சுதந்திர போராட்ட வீரரான தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவாக அவர் பிறந்த ஊரான தில்லையாடியில் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அடுத்த முறை நீங்கள் மயிலாடுதுறைக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற சுற்றுலாத்தலம் பழையார் கடற்கரை. இந்த கடற்கரை சீர்காழியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்குதான் கொள்ளிடம் ஆறு கடல்ல கலக்குது. இந்த பகுதி முழுவதும் மாங்கிரோ மரங்களால் சூழப்பட்டுள்ளதால இது மிகவும் அழகான சுற்றுலாத்தலமாக உள்ளது.
அடுத்ததா நவகிரகங்களோட கேதுவோட கோயிலாக இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிற கோயிலும் பார்க்கலாங்க. பூம்புகாரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாத சுவாமி வழிபாடு செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வருகை தர்றாங்க. இது நவகிரக கோயிலில் 9வது கோயிலாக இருக்குது. இது கேதுக்குரிய கோயிலாக இருக்குது. பூம்புகாரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாத சுவாமிக்கு வழிபாடு செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தர்றாங்க. அடுத்தது திருமணஞ்சேரி உத்வாகநாதர் கோவில். இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகும். இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 25வது தலமாகும். இங்கு வரும் பக்தர்கள் திருமணத்திற்காக வேண்டிக் கொள்கிறார்கள். இதுவும் மயிலாடுதுறையில் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான். அடுத்தது திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவில். இது ஒரு தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இருக்கு. இது புதனுக்குரிய தலமா கருதப்படுது. இந்திரன் வெள்ளை யானை வழிபட்ட தலம் என்பது தொன்னம்பிக்கையா இருக்கு. சோழநாடு காவிரி வடகரை தலங்கள்ல அமைந்துள்ள 11வது சிவத்தலமாகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு அடுத்த முறை நீங்க போகும்போது கண்டிப்பா இந்த இடங்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.